ஓகே சார். சொல்லுங்க பாப்போம். ஆ பாலனையா தான் சொல்லணும் முதலாவது. ம். அ அகவா என்ற சொல்லுக்கு அகன்ன என்று மாத்தினா என்ன அர்த்தம் தரும்? அங்க ஒப்பி பார்க்கக்கூடாது. சொல்லணும் இங்க. என்னடா கேட்கிறது? இல்ல நான் கேட்கிறது கேள். ஓ! அகன்னன்னு கேட்கிறது கேள். கேள். கேட்கிறது. கேள். இல்லை. இல்ல ஆ, நான் ஆ, ஆ. சொல்லுங்க. கேள். கேள். ம். கேட்கிறது. 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 கிரது வந்தா கேட்கிறது. நவா வருது. கேட்கிறதுக்கு. கிரது வந்தா நவா கேட்கிறதுக்கு. வருது. நான் தான் சொன்னேன் தானே. நவான்னு சொன்னா, அதுல கிரது, கிரான், கிராள் எல்லாம் வருது அதுக்குள்ள. கிரது, கிரான், கிராள், கிரேன், ஓ! கிரோம் அப்படி வருது. அப்ப எல்லாம் கேட்கிறதுன்னு வருமா? வராது. ஓ! நவா இல்லையே அங்க இன்ன தானே இருக்குது. அப்ப கேள். 3 அர்த்தம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஹோம் ஒர்க் செய்ய இல்ல. ஓ! ஓ! அதான் சரியா? சொன்னேன் செய்யல. ஓ! ரூ. 5000 ஃபைன். கேள். ஓகே. இது ஓகே. பெரிய பிரச்சனை இல்ல. இப்பயே போட்டுருங்க. அப்படி செய்ய அத டப்புன்னு போடு. டப்பே போட்டு விடுறாராம். அப்படி சரி வராது. அகன்ன அகனவா என்று சொல்ல அகன்ன என்று மாத்தினா கேட்பதற்கு கேளுங்கள். கேளுங்கள் கேட்பதற்கு அப்படி அர்த்தம் வரும். அதை விளங்கி இருக்கணுமே நாம. கேளுங்கள் கேட்பதற்கு விஷயம் அப்படிதான் நான் சொன்னேன் இல்லையா? இல்ல அப்படி இல்ல சொல்லல. கேட்கிறேன்லாம் சொன்னீங்கல்ல. சொல்லுங்க சார். கேட்கிறதுன்னு சொன்னீங்க. கேட்கிறது என்று வராது. கிரது வராதான். கிரது வந்தா நவா வந்துடும். விஷயம் ஆ, சொல்லுங்க பாப்போம். ஓ யா. ஓ விஷயம் சொல்லுங்க பாப்போம். வெனவா என்ற சொல்ல வெண்ணு மாத்தினா என்ன அர்த்தம் வரும்? என்னவா? வெனவா 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 அஞ்சாவது வேற அஞ்சாவது விஷயம் அஞ்சாவது டக்குன்னு சொல்லணும். வெனவா வரவு வர இல்ல விஷயனுக்கு 10,000 ஃபைன். அது கூடி போச்சு. செய்ய வழி இல்ல. கட்டாயம் கட்டணுமா? சரி. வினவாண்ட வர இல்ல 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 வேலை செய்யல. நீங்க ஹோம்ஒர்க் செய்யல விஷயம். நீங்க 10,000 ஃபைன். 5,000 எல்லாருக்கும் கூட குறைய காட்டக்கூடாது. 5,000 ஃபைன் உங்களுக்கு. சரியா? 5,000 ஃபைன். பாடத்துல வந்த பாசித் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னேன் நான். 15 செய்ய சொன்னேன் நான். டவுட் இருந்தா குரூப் எதுக்கு இருக்குது? டவுட் கேட்கணும். கேட்டீங்களா இன்றைக்கு? ஒரு புள்ள கூட உசும்பல்ல. சரி பாசித் சொல்லுங்க. பாசித் ஒன் பண்ணுங்க. பாசித் மைக் ஒன் பண்ணுங்க. பாசித் எந்த ஃபைன் கட்டிட்டேன் மாஸ்டர். ஐயோ ஃபைன் கட்டி விட்டாராம் அவர். பாசித் இருக்கிறீங்களா? பாசித்துக்கு 10,000 பேசாம இருந்ததுக்காக வேண்டி எல்லாம் சேர்த்து. சரி நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரு வினை சொல்ல 3 விதமா மாத்த பழகி கொள்ளுங்க. முதலாவது தமிழ்ல மாத்த பழகி கொள்ளுங்க. சிங்களம் படிக்க தேவையில்லை. சிங்களம் லேசு. இந்த இடத்துல இதுக்கு நீங்க கட்டாயம் பழகி கொள்ளணும். என்னது? இன்ன என்று சொன்னால் ஆகுவதற்கு ஆகுங்கள், நடக்க நடப்பதற்கு நடவுங்கள், பார்க்க பார்ப்பதற்கு பாருங்கள், எடுக்க எடுப்பதற்கு எடுங்கள், ஓட ஓடுவதற்கு ஓடுங்கள், ஒட்ட ஒட்டுவதற்கு ஒட்டுங்கள், நிறுத்த நிறுத்துவதற்கு நிறுத்துங்கள், கலற்ற கலற்றுவதற்கு கலட்டுங்கள், அணிய அணியுவதற்கு அணியுங்கள், பிடுங்க பிடுங்குவதற்கு பிடுங்குங்கள், நடுவதற்கு நடுங்கள். அப்படி அர்த்தங்கள் தரும். கூட தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு கூட தமிழ் தெரிஞ்சா பிரச்சனை. உங்களுக்கு கூட தமிழ் தெரிஞ்சு வச்சு அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. எங்களுக்கு இந்த நாங்க அப்ப வலிக்கிட்ட அந்த தமிழ்லாம் இருக்கிறோம். இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை. இல்ல சிம்பிளான விஷயம். இங்க பாருங்க. எனக்கு நான் போகணும் என்று சொல்றீங்க. போகணும் என்ற சொல்லல இந்த ரிஃப்டி எங்கேயாவது போகும்போது அந்த சட்டன்னு சத்தம் கேட்கிறது. நான் போகணும் என்று சொல்ற சொல்ல போக வேணும் என்று சொல்றதுதான் போகணும் என்று சொல்றோம். போறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றேன் தானே. போறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றேன் தானே. இப்ப எனக்கு போறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றேன் தானே.
போறதுக்கு வாகனம் வரையில, போறதுக்கு டைம் இல்ல, போறதுக்குன்னு சொல்றோம். அப்ப போவதற்கு தான் போறதுக்குன்னு சொல்றோம். அதான் போறதுக்கு, போக, அதான் போங்க போங்க போக போகிறது போகிறது இல்ல, போறதுக்கு. போறது வராது வராது போறதுக்கு போறதுக்குன்னு தான் வரும். அந்த அப்படித்தான் போகுது போறது கீ வராது போறதுக்கு போகிறதுன்னு வராது, போறதுக்கு. போவதற்கத்தான் போறதுக்குன்னு நாங்க சொல்றோம். போவதற்குன்னு சொல்ற சொல்லத்தான் போறதுக்குன்னு நாங்க சொல்றோம். அதான் போறதுக்கு, போக, போங்கள். பார்க்கிறதுக்கு, பார்க்க பாருங்கள். நடக்கிறதுக்கு, நடக்க நடவுங்கள். ஓடுவதற்கு, ஓட ஓடுங்கள். படிப்பதற்கு, படிக்க படியுங்கள். வாசிப்பதற்கு, வாசிக்க வாசியுங்கள். எழுதுவதற்கு, எழுத எழுதுங்கள். இந்த மாதிரி வரும் இன்னண்டு வந்தால். விளங்கிச்சா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். பாலனையா சொல்லுங்க. பொனவா, கனவா, யனவா, தெனவா, வெனவா, இது நாளையும் இன்னண்டு மாத்தி எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க பாப்போம். பொண்ணு கண்ணு மற்ற சொன்னீங்க. பொண்ணு கண்ணு யனவா, தெனவா, வெனவா. பொனவா, கனவா, யனவா, தெனவா. யன்ன பொனவா, கனவா, யன்ன. யன்ன அத 3 டைம்ஸ் மாத்தி சொல்லுவோம். என்ன பொண்ணு குடிக்கிறது குடிக்கிறது வராது. குடி 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 குடிக்க குடி 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 குடிக்கிறது குடிக்கிறது வராது. குடிக்கிறது வராது. குடிக்கிறதுக்கு வராது. குடிப்பதற்கு தான் குடிக்கிறதுக்குன்னு நாங்க சொல்றோம். குடிங்க குடி குடிப்பதற்கு என்ன பதற்கு குடிப்பதற்கு குடிக்க என்ன போறது. போறதுன்னு ஏன் வருது? ஏன் போறது வருது? இந்த ரீனா வராது. என்ன போறதுன்னு எப்படி வராது? அதுல என்னண்டு வரும்? போகு போகு போறது போகிறது போறது போறதுன்னு வராது. போறதுண்டா போகிறதுன்னு சொல்றது சொல்லதான் நாங்க போறது வராது. எனக்கு இந்த ராண வர போக போறது போங்க. போறதுன்னு வராது. போவதற்கு போவதற்கு ஓகே போவதற்கு தானே வரும். ஏன் போறது வருது? போறதுண்டா நவா. இது இன்னைக்கு 3 அர்த்தம். அடுத்தது கண்ணாண்டா கனவா கண்ணாண்டு மாத்தினா எப்படி அர்த்தம் வரும்? சாப்பிடுங்க 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 சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 2 தானே சொல்றீங்க. சாப்பிடுங்க சாப்பிடு. சாப்பிடுங்கள் சாப்பிட சாப்பிடுவதற்கு விளங்கிட்டா? சரி விளங்கிட்டு ஐயா, நான் கிளாஸ்ல இருக்கிறேன். கட் பண்ண விளங்குங்க. கிளாஸ்ல இருக்கிறேன் ஐயா. ஐயோ, வீடியோ போட்டுதானப்பா. காசெல்லாம் வாங்கி அப்படி வைக்கிறாள் இல்லையா? நான் அப்படின்னா இன்றைக்கு எப்படியும் ஒரு 5-6 லட்சம் வாங்கி வச்சிருப்பேன். நான் அந்த பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுங்க, துணி வாங்கி கொடுங்க. 5 லட்சம் வைத்து என்னத்தை காணுங்க? 5 லட்சம் உங்க என்ன? இல்ல, நான் சொல்றேன். நான் அப்படிதான் இன்றைக்கு பேசினாங்க. நான் அப்படி செய்திருப்பேன். நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லையா? என்னண்டா உதவி செய்யணும். யாராவது ஹெல்ப் பண்ணினா எனக்கு உதவி செய்யறதுக்கு எதுவும் இல்லாட்டியும் யாராவது உதவி செய்ய விரும்பினா நான் என்ற பெட்ரோல் காசு செலவழிச்சு எந்த நேரத்தை செலவழிச்சு நான் போய் கொடுப்பனோ தவிர அதுல இருந்து ₹1 காசு கூட எடுக்க மாட்டேன். ஆனா இப்ப அந்த பிள்ளை எந்த கையில இல்ல. அரசாங்கத்திட்ட பாரம் கொடுத்தாச்சு. அரசாங்கம் அத இது என்னது சிறுவர் இல்லத்துக்கு பாரம் கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன அது திருப்பி நான் அந்த வீடியோவும் போட்டுட்டேன். திருப்பியும் இந்த பழைய வீடியோ பார்த்து கொண்டு கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, அப்ப திருப்பி ஒரு மீடியாவோட விஷயம் விளங்குதா? நிரோசா பாத்திமா உங்களை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு நிரோசா பாத்திமா. ஓ ஓ ஓ ஓ விஷயம் சொல்லுங்க. அப்போ 4, 5, 6 4, 5, 6 கண்ணு இல்ல 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 4, 5, 6 என்ன எழுதி வச்சிருக்கீங்க நீங்க?
4 எனவா பொனவா கனவா எனவா. இல்ல எனவா இல்லையே. என்ன தினவாண்டலா இருக்குது. தினவா இல்லையா எழுதலையா அண்டு தினவா எனவா அண்டு எழுதலையா? எனவா. பாசித்துக்கு அந்த இது வந்துச்சா? பாசித் 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 இல்லையா? பாசித் மைக் கவுண்ட் பண்ணுங்க. பாசித் பாசித்த காண இல்ல. ஓம் சார். மற்றொரு எங்க பாசித் இருக்கிறார். எம்மில் இருக்குது. எம் முகமட் முகமட் பாசித். ஓம் சொல்லுங்க பாப்போம். சரி நீங்க குரூப்ல அனுப்புனீங்களோ? குரூப்ல அனுப்புனதான்னு கேட்டேன். குரூப்லயா? எஸ். அப்ப இன்னும் கேட்க கூட இல்ல நீங்க. சரி கொஞ்சம் வேலை செய்யறேன். ஓ அதான் அப்படி வேலையா. அப்ப எப்படி படிக்கிறேனாமன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி படிக்கிறது? நேற்று இன்றைய ரெக்கார்டிங்க பாத்தீங்களா? முதலாவது அதான் சொல்ல பாக்கல. அதான் ஏன் ரெக்கார்டிங்லயே இருக்குது. ஒரு 3 நாளைக்கு வேலை செய்ய. அதான் அந்த ரெக்கார்டிங்ல இருக்குதானே. தினவா கனவா இதை எழுதுங்கன்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல அதுல. சரி நான் செய்ய வழியில விஷயத்தை நீங்க அங்க வாங்கிக் கொள்ளுங்க. இப்ப வந்துட்டு எப்பா ஓனு பே புழுவாங் எப்பா எப்பா எப்பாண்டா என்ன அர்த்தம்? வேண்டாம். அப்ப பொண்ணு எப்பாண்டா என்ன அர்த்தம்? குடிக்க வேண்டாம். குடிக்க வேண்டாம். அப்ப பொண்ண ஓனண்டா குடிக்க வேண்டும். குடிக்க வேணும். அப்ப பொண்ண பேண்டா குடிப்பதற்கு இல்லை. குடிப்பதற்கு இல்லை. குடிக்க முடியாது. குடிப்பதற்கு இல்லை என்று இல்ல. குடிப்பதற்கு இல்லையா சார்? இல்ல குடிப்பதற்கு இல்லை இல்ல. குடிக்க முடியாது. குடிக்க மாட்டேன். பொண்ண பே பேண்டா இயலாது முடியாதுன்னு அர்த்தம். இல்லை. ஓகே. குடிக்க இயலாது, அதாவது பேன்னு சொன்னா இயலாது முடியாதுன்னு அர்த்தம். இயலாது முடியாதுன்னு அர்த்தம். அப்ப பொண்ண பேண்டா குடிக்க முடியாது, குடிக்க மாட்டேன் என்ற அர்த்தம் தரும். குடிக்க மாட்டேன் சந்தர்ப்பம் பொண்ண பே மட்ட பொண்ண பே என்னால குடிக்க முடியாது, என்னால குடிக்க இயலாது, இயலாது முடியாது இந்த சந்தர்ப்பத்தில் பே. முடியலன்னு சொல்லும் போதும் பே தான். பொண்ண பேன்னு சொன்னா குடிக்க முடியல, குடிக்க முடியாது, குடிக்க இயலாது அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? அடுத்தது புழுவான். புழுவான் என்ன அர்த்தம்? இயலும். ஏழும்னு அர்த்தம். அப்ப பொண்ண புழுவாங்கடா என்ன அர்த்தம்? குடிக்க முடியும். குடிக்க இயலும், குடிப்பதற்கு இயலும், குடிக்க இயலும், அந்த மாதிரி அர்த்தங்கள் தரும். விளங்கிட்டா? அப்ப ஓன் என்ன அர்த்தம்? தேவையில்லை. அப்ப பொண்ண ஓனே குடிக்க தேவையில்லை. குடிக்க தேவையில்லை, குடிக்கிறதுக்கு தேவையில்லை. ரெண்டும் வரும் தானே. குடிக்க குடிப்பதற்கு ரெண்டும் இருக்கு தானே. குடிப்பதற்கு தேவையில்லை, குடிக்க தேவையில்லை, ரெண்டும் வரும். குடியுங்கள் தேவையில்லைன்னு சொல்றீங்க. நாங்க சாப்பிடுங்கள் வேணாம்னு சொல்றதா, சாப்பிட வேணாம்னு சொல்றதா? சாப்பிட வேணாம். சாப்பிடுறதுக்கு எனக்கு இது வேணாம்னு சொல்றதா, சாப்பிடுங்கள் இது வேணாம்னு சொல்றதா? சாப்பிடுறதுக்கு இது வேணாம்னு சொல்லுவோம். சாப்பிடுறதுக்கு எனக்கு அதான் வேணும், சாப்பிடுறதுக்கு எனக்கு இது வேணும். சாப்பிடுறதுக்குன்னு சொல்லுவோம் நாங்க. சாப்பிடுவதற்கு என்று சொல்றதும் அதான். விளங்கிட்டா? அப்ப கண்ணேன்னு வர வந்துருது. அப்ப பொண்ணேன்னு சொன்னா குடிக்க, குடிப்பதற்கு ரெண்டு அர்த்தம் வந்துருக்குது. அப்ப பொண்ண ஓனேன்னு சொன்னா குடிக்க தேவையில்லை, குடிப்பதற்கு தேவையில்லை, குடிக்க தேவையில்லை, ரெண்டு அர்த்தம் வரும். சரியா? பெரிண்டா என்ன அர்த்தம்? பெரி 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 என்ன அர்த்தம்? பெரி பெரி என்றால் இயலாத, முடியாத, இயலாத, முடியாத என்ற அர்த்தம். இயலாத, முடியாத என்ற அர்த்தம். அப்ப பொண்ண பெரி என்ன அர்த்தம்? குடிக்க முடியாத. குடிக்க முடியாத, குடிக்க இயலாத. குடிக்க இயலாத மனுஷனை கஷ்டப்படுத்தாதீங்க.
குடிக்க முடியாத தண்ணியை குடிக்காதீங்க அந்த மாதிரி. அப்ப குடிக்க இயலாத குடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது பொன்ன பெரி வாத்துரு குடிக்க இயலாத தண்ணி இவன் கொண்டு தாரத குடிக்க இயலாத தண்ணி மேகொள்ள கிணத்தென்னே பொன்ன பெரி வாத்துரு அப்படி சொல்றேன் நாங்க. பொன்ன பெரி குடிக்க இயலாத எல்லா வினை சொல்லுக்கும் இது பயன்படுத்தப்படும். விளங்கிட்டா? அந்த விஷயங்கள் வரும் உங்களுக்கு. சரி, அப்ப பொன்ன பெரி தான் என்ன அர்த்தம்? மாஸ்டர் பொன்ன 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 புழுவாங் வெனவாண்டைகளை குடிக்க முடியுமன்றோ குடிக்க முடியும். என்ன எப்படி 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 ரெண்டு வரைக்கலாம் பொன்ன புழுவாங் வெனவாண்டா பொண்ணு புழுவாங்க வேணுமான்னு சொன்னா குடிக்க ஏழுமானதாக இருக்கும். ஏழுமானதாக இருக்கும். இது பரியண்டு இதுல பரிய வச்சால் முடியாதா? இப்ப பேண்ட முடியாது, பேண்ட முடியாது, பேண்ட முடியாது, பெரியண்டா முடியாது என்ற அர்த்தம். விளங்குதா? பேண்டால் முடியாது அப்படின்னு அர்த்தம் தரும். விளங்கிட்டா? ஓகே, சொல்ற விளங்கிச்சா? முடியாத என்ற அர்த்தம். அது வெனவாண்டா முடியதாக இருக்கு. அப்படியா? இல்ல, பொண்ண பேண்டா குடிக்க முடியாது, குடிக்க இயலாதுன்னு அர்த்தம். இயலாது முடியாது பே. விளங்கிட்டா? பெரியண்டா இயலாது என்ற அர்த்தம். இயலாத முடியாது அப்படின்னு அர்த்தம். அது என்னன்னு பாருங்க. விளங்கிட்டா? அப்ப பெரிதேண்டா என்ன அர்த்தம்? முடியாது. பெரியண்டா என்ன அர்த்தம்? இயலாத. இயலாத முடியாத. இயலாத. த போட்டா என்ன அர்த்தம்? முடியாதா கேள்வி. கேள்வி. அப்ப பொண்ணு பெரிதேண்டா என்ன அர்த்தம்? குடிக்க முடியாதா? குடிக்க முடியாதா, அவ்வளவுதான், சிம்பிள். குடிக்க முடியாதா பொண்ணு பெரிது. விளங்கிச்சா? சரி, அப்ப கோண்டா என்ன அர்த்தம்? கோண்டா என்ன அர்த்தம்? கோ 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 கே ஓ கோண்டா என்ன அர்த்தம்? ஓகே ஓகே. கோண்டா எங்கே? ஒரு இன்ன என்ற சொல்லுக்கு பக்கத்துல கோ வந்தா அது லேன் என்ற அர்த்தம். விளங்குதா? இல்ல லேனா? சரி, பொன்னேண்டா என்ன? பொன்னையா? பொன்னேண்டா என்ன? பொன்னேண்டா என்ன? குடி குடி. அந்த மூணு அர்த்தத்தை சொல்லுங்க. பொன்னேண்டா என்ன? குடிக்கிறதா? எத்தனை தடவை சொல்லி தந்தேன் நான். குடிக்கிறதுக்கு இந்த வீடியோ திருப்பி திருப்பி பாருங்களா. குடிக்கிறதுக்கு குடிக்க குடிங்கள். பாலனையா சொல்லுங்க அப்ப என்ன வரும்? குடிப்பதற்கு 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 குடிங்க குடி. குடி குடியா? குடி. குடிக்க குடிப்பதற்கு குடியுங்கள். குடிக்க 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 குடி குடிப்பதற்கு குடிங்க. சரி, இப்ப பொன்னையோட கோண்டா லேனண்டா சொல்லியிருக்கிறேன். அந்த மூன்றோடையும் லேனை சேர்த்து பாருங்க என்ன வருதுன்னு. எவ்வளவு ஷூட் ஆகுதுன்னு பாருங்க. நான் சொல்ற விளங்குதா? அந்த மூன்றோடையும் சேர்த்து பாருங்க, எதுக்கு ஷூட் ஆகுதுன்னு சொல்லுங்க. பாத்துட்டு சொல்லுங்க. நான் சொல்லல, நீங்க தான் சொல்லி. நான் எவ்வளவுதான் சொல்லி. உங்களோட சத்தம் கேக்குது ரிஃப்தி. சத்தம் சரியான சத்தம் ரிஃப்தி, காது அடைக்குது. அமைதியான இடத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு தான் நான். சொல்லுங்க பாப்போம். பொண்ணு என்று சொல்ல தமிழ்ல குடிக்க குடிப்பதற்கு குடியுங்கள்னு சொல்லி இருக்கிறேன். கோண்டா லேன்னு சொல்லி இருக்கிறேன். கோண்டா இல்லாத ஒண்ட கேட்கும் போது, தனியா இல்லாத ஒண்ட கேட்கும் போது எங்கேன்னு கேட்கறது கோ. ஆனா சிங்களத்துல இன்ன, அதாவது வினை சொல்ல இன்னண்டு மாத்தினதுக்கு பக்கத்துல கோ வந்தா லேன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னு நீங்க தான் சொல்லணும். மூண்டையும் போட்டு காட்டுங்க. பொங்கலேன் போங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. பொனவான்ற சொல்லுக்கு பக்கத்துல பொன்னேண்டு மாத்தி குடிங்களே குடிங்களேன். அப்ப குடிக்கிறதுக்கு லேன்னு வராதா?
அதானே குடிப்பதற்கு சரி குடிப்பது- லே விலங்குல சரி லேன் லேனா விலங்குல லேன் 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 எல்லியன் லேன். இல்லையேனா இல்ல எண்ணியா லேன் ஒழுங்கைய சொல்ல வரீங்களா இல்லையே நான் சொல்றது கோ என்ற சொல் தனியா பயன்படுத்தினா நீங்க பெருசா யோசிக்கிறீங்க பாருங்க, அதான் பிரச்சனை. நான் சொல்றது சிம்பிளா யோசிங்க. நீங்க சிம்பிளா யோசிக்கிறீங்கல்ல, நீங்க பெருசா படிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு படிச்சதை விடுங்க, அது சும்மா. இங்க படிங்களேன், பிராக்டிகலா படிங்களேன், பிராக்டிகலா கொண்டு வாங்கலேன், சிம்பிளா படிங்களேன். நீங்க உங்க எல்லாருக்கும் எழுதுறத வாசிங்க, எழுதுறத வாசிங்க. இந்த டீச்சர்மார் செஞ்ச பிள்ளை, இந்த கல்வி திட்டம் செஞ்ச பிள்ளை, எழுதுறத வாசிங்க, எழுதுறத வாசிங்க, எழுதுறத வாசிங்க. பாடமாக்குங்க, பாடமாக்குங்க, பாடமாக்குங்க. பாஸ் ஆகுங்க, பாஸ் ஆகுங்க, பாஸ் ஆகுங்க. ரேஸ் ஓடுங்க, ரேஸ் ஓடுங்க, ரேஸ் ஓடுங்க. இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. விலங்குங்க விலங்குங்கன்னு ஒரு நாளும் சொன்னது இல்லைங்க. விலங்கல்லையா விலங்கல்லையாண்டு அடிக்கிற, பாடமாக்குங்க பாடமாக்குங்கன்னு அடிக்கிற, பாஸ் ஆகு பாஸ் ஆகுன்னு வீட்டுல அடி. இதான் பிரச்சனை, நம்ம சிஸ்டம் பிரச்சனை. நான் சொல்றது சிம்பிளா யோசிங்கன்னு சொல்றேன். தமிழில், அதாவது சிங்களத்துல கோண்டு தனியா கேட்டால் என்ன அர்த்தம்? நான் சொல்றது தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. தனியா கோண்டு கேட்டால் எங்கேன்னு அர்த்தம், இல்லாத ஒண்ட கேட்கிறோம். அது ஒரு ஏரியாவா இருந்தா கோ ஹே த வரும். ஏண்டா ஹேன்றது ஒரு பகுதியை குறிக்குது, தன்றது கேள்வி. கோ ஹேன்றது கேள்வியை கேட்டதுனால த வருது, கோஹே த என்று வருது. விளங்கிட்டா? இல்லாத ஒண்ட தனியா கேட்கும் போது, எங்கே என்று கேட்கும் போது, என் உருளஸ் எங்க, என் போன் எங்க, என் புத்தகம் எங்க, என் வாகனம் எங்க, என் துறப்பு எங்க, என் ஷர்ட் எங்க, எங்க எங்க இல்லாத ஒண்ட கேட்கும் போது கோ கோ மகே ஷர்ட் கோ, என் ஷர்ட் எங்க, மகே ஒரலோசுவக்கோ என்னுடைய கடிகாரம் எங்க, மகே வத்துரக்கோ என் தண்ணி எங்க, மகே பத்தகோ என் சோறு எங்க அப்படின்னு கேட்கிறோம். இப்ப நான் சொல்றது ஒரு வினைச்சொல், கனவா பொனவா தினவா இன்னவா நானவா அதினவா இருனவா அளவனவா இல்ல நவா நவான்னு வருது. இதெல்லாம் இன்னன்னு மாத்தினா என்னன்னு வரும்? இப்ப அளவனவான்னு சொன்னா ஒட்டுறது, அப்ப அளவண்ணன்னு சொன்னா ஒட்டுவதற்கு ஒட்டுங்கள். இப்ப இந்த இன்னைக்கு பக்கத்துல கோவ போட்டா அந்த கோ லேன்னு மாறும்னு சொல்லி லேன்னு மாறும்னு சொல்லி இருக்கிறோம். நீங்க அதை மாத்துங்களேன். நீங்க ஏன் நாங்க ரோட்டெல்லாம் யோசிக்கிறீங்க? இங்கிலீஷ் படிக்கலையே, நம்ம சிங்களம் தான் படிக்கிறோம். விளங்குதா சொல்றது? பெருசா யோசிக்காம நீங்க செயற்படுத்துங்க. நீங்க யோசிச்சு போட்டு என்னடா லேன் என்னன்னு யோசிக்காம நீங்க அத சேர்த்து பாருங்களேன். இப்ப பொன்னன்ற சொல்ல தந்திருக்கு. பொன்னண்டா என்ன அர்த்தம் பாசி சொல்லுங்க பாப்போம். குடிக்கிறது. பாத்தீங்களா, குடிக்கிறதா. இன்னும் விலங்கல். அப்ப பொன்னண்டா குடிங்கள், குடிப்பதற்கு குடிக்கிறது. குடிக்கிறேன் வராதே, குடிக்கிறேன்டா நவா வந்துடும். கிரே 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 கிரேண்டு எங்க வருதோ அங்க நவா 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 நவாண்டு வருது. இது இன்ன பொன்னேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வரும்? இப்பதானப்பா சொல்லி தந்த நான். குடிப்பதற்கு. இப்ப ஒருத்தர் நீங்க குடிங்கள் வானான்னு சொல்றீங்களா, வேற என்ன சொல்லுவீங்க? இந்த தண்ணி அழுக்கா இருக்குது, ஒருத்தர் குடிக்க போறாரு, இப்ப இவருக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த தண்ணிய குடியுங்கள் வேணாம்டா சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். இப்ப வாயை திறந்து கதைச்சா தானே வரும். கதைங்களேன், யோசிக்காதீங்க பிள்ளைகள், சொல்லுங்க பிள்ளைகள். குடிக்காதீங்கோ, குடிக்காதீங்கோ, குடிக்க ஆகாதுங்க. குடிக்காதீங்கன்றதுக்கு தானே குடிக்க ஆகாதுங்க என்ற சொல் தான் குடிக்காதீங்கன்னு சொல்றோம். விளங்குதா? குடிக்காதீங்க என்ற தமிழ் சொல் என்ன தெரியுமா? குடிக்க ஆகாது இங்க இங்க அவரை குறிக்குது. குடிக்க ஆகாதுங்கோ என்று சொல்றதுதான் குடிக்காதீங்கன்னு சொல்றோம். வேணாம்ன்றத போட எப்படி வரும்? குடிக்க வேணாம்னு வரும். அப்படித்தானே? அந்த தண்ணியை குடிக்க வேண்டாம், அப்படித்தானே வருது? அப்ப குடிக்க ஆகாதுங்க வேணாம் ரெண்டும் ஒன்று தான். ஒத்த கருத்தை தானே தருது, ஒரு கருத்தை தருது. வேணாமுங்க என்று சொன்னாலும் ஆகாதுங்க என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தானே. என்ன அப்படித்தானே? அப்ப குடிக்க, அதுக்கு பிறகுதான் வேணும். குடிக்க வேணும், குடிக்க வேணாம், குடிக்க இயலாது, குடிக்க முடியும், குடிக்க பாருங்க, குடிக்க ஏழுமாண்டு பாருங்க, குடிக்க தண்ணி தாங்க, குடிக்க 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 குடிக்கன்னு நாங்க பயன்படுத்துறோம். விளங்குதா? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு கிணறுண்டு வெட்டணும், குடிக்கிறதுக்கு இப்ப தாகமா இருக்குது, குடிக்கிறதுக்கு எவருமே வரல, குடிக்கிறதுக்கு இப்ப இயலாம இருக்குது, குடிக்கிறதுக்கு இப்ப மனசே இல்ல, குடிக்கிறதுக்கு 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 குடிக்கிறதுக்குன்னு பயன்படுத்துறோம். குடிங்க, தண்ணி குடிங்க, சர்வந்து குடிங்க, தேத்தண்ணி குடிங்க, நஞ்ச குடிங்கன்னு சொல்றோம். குடிங்க குடிங்க குடிங்கன்னு பயன்படுத்துறோம். குடிக்க குடிக்கன்னு பயன்படுத்துறோம், குடிப்பதற்கு குடிப்பதற்குன்னு பயன்படுத்துறோம், குடியுங்கள் குடியுங்கள்னு பயன்படுத்துறோம் தமிழ்ல. அப்படியா இல்லையா? அது மூன்றுக்கும் இன்னதானப்பா.
இப்ப விளங்குது, இன்னும் விளங்கலையா? விளங்கிட்டு. ஐயோ, இந்த பிள்ளைகள் எல்லாம் அவதானம் இல்லாம கிளாஸ்ல மைக்கு இந்த வீடியோலாம் ஓபன் பண்ணி வச்சு போட்டு ஒரு பாட்டுல இருக்கிறது பெருசா யோசிக்கிறது. மண்டைக்குள்ள போட்டு யோசிக்காதீங்க. ஒரு நேரம் இருங்களேன், ஒரு நிலையா இருங்களேன். ஒரு இடத்தை தடமாறி தெரிஞ்சாலும் உங்களுக்கு படிப்பு வராது. ஒரு இடத்தை போன வேலை செஞ்சு படிக்கவும் இயலாது. அதுக்கு தான் நான் நிறைய பேர் சொல்றது, நீங்க வேலையா இருந்தால் வர வேண்டாம், கிளாஸுக்கு வர வேண்டாம்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இதுக்காக தான். ரெக்கார்டிங் அனுப்புங்க சார், பாக்குறோம். ரெக்கார்டிங்ல ஒன்றுமே கிளிக்க முடியாது, ரெக்கார்டிங்ல ஒன்றும் செய்ய முடியாது. மீட்டி பார்க்க மட்டும்தான் முடியும். சும்மா மறந்து போனதை ஞாபகப்படுத்த மட்டுமே முடியுமோ தவிர விளங்க முடியாது. அப்படின்றதான் யூடியூப்ல நான் போட்டிருக்கிற 590 வீடியோவே போதுமே தாராளமா படிக்கிறதுக்கு. நான் சொல்ற விஷயம் விளங்குதா? இப்ப வேணும் வேணாம் சொல்லும் போது குடிக்கணும் குடிக்க வேணாம், சாப்பிடணும் சாப்பிட வேணாம், ஓடணும் ஓட வேண்டாம், பார்க்கணும் பார்க்க வேண்டாம், எடுக்கணும் எடுக்க வேண்டாம், இப்படி பயன்படுத்துறதே இல்லையா? நீங்க சொல்லுங்க பாப்பா. இந்த போனப்பா, ஐயோ பயன்படுத்துறேன். ஓ செல்வநாயகி, நான் ஒரு கிளாஸ் ஒன்ல இருக்கிற முடிச்சிட்டு வரேனா? விளங்கிட்டா? நீங்க சொல்றது எந்த ஊமைக்கும் விளங்கி இருக்கும். நான் தமிழைத்தானே படிச்சு தரேன், நான் சிங்களம் படிக்கலப்பா. தமிழ்ல விளங்குது இல்லையா? நாம பேசுற மொழியில குடிக்கணும் குடிக்க வேண்டாம், எடுக்கணும் எடுக்க வேண்டாம், பார்க்கணும் பார்க்க வேண்டாம், பேசணும் பேச வேண்டாம், கொஞ்சணும் கொஞ்ச வேண்டாம், கிள்ளணும் கிள்ள வேண்டாம், அப்படி பயன்படுத்துறது இல்லையா? வாயத்திறவுங்கள் ப்ளீஸ். இருக்கா இல்லையா? அப்ப அதுல என்னன்னு வருது? குடிக்க எடுக்க வேணாமையும் வேணுமையும் விட்டு போட்டு பாருங்களேன். குடிக்க வேணும் குடிக்க வேணும், குடிக்க வருதுதானே. அப்ப சாப்பிட வேணும் சாப்பிட வேண்டாம், சாப்பிட வருதுதானே. அப்ப பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டாம், அந்த வேண்டாம் 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 வேணுமுக்கு முன்னால இருக்க, பார்க்க, நடக்க, எடுக்க, துடைக்க, அப்படி வருதுதானே. துடைக்க வேணும் துடைக்க வேண்டாம், அந்த வேண்டாமுக்கு வேணுமுக்கு முன்னால சொல்றோம் தானே நாங்க. அது இக்கண்டு தானே வருது. சில இடங்கள்ல சாப்பிட வருது, ஓட. இப்ப 2 சொல் இருக்குதான், 2 சொல் 3 எழுத்து சொல். சில விஷயங்கள் டூனாண்டு வரப்போக்குள்ள சாப்பிடுன்னு சொல்ல போக்குள்ள சாப்பிட வேணாம் சாப்பிட வேணும், அப்படி சொல்றேன் தானே. அப்ப அதுதான் முதலாவது விஷயம். அதுக்கு பிறகு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, பாக்குறதுக்கு படமே இல்லை, எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எழுதுறதுக்கு எந்த எழுத்துமே இல்லை, எழுதுறதுக்கு பேனா இல்ல, எழுதுறதுக்கு கொப்பி இல்ல, எழுதுறதுக்கு பாடம் இல்ல, பாக்குறதுக்கு காட்சி இல்ல, பாக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ரத்துக்குன்னு கேக்குதா? தமிழ படிங்கப்பா முதல்ல. அதான். அப்ப சாப்பிட சாப்பிடுவதற்கு, குடிக்க குடிப்பதற்கு, எடுக்க எடுப்பதற்கு, பார்க்க பார்ப்பதற்கு, இது 2ம் வருதானே. அதோட ஒருத்தருக்கு கட்டளையா இருந்தானே, சாப்பிடுங்க குடிங்க வாங்க இருங்க தூங்குங்க எழும்புங்க போத்துங்க குளியுங்க துடையுங்க வெட்டுங்க சாப்பிடுங்க எடுங்க குடிங்கன்னு சொல்றேன் தானே. அந்த கட்டளையும் 3 சொல். அப்ப பொனவான்ற சொல் குடிக்கப்படுகிறது, குடிக்கிறது என்று அர்த்தம். குடிக்கிறது, அப்ப கிரது வந்தா நவா, பொனவா குடிக்கிறது. அப்ப பொன்னு சொன்னால் குடிக்க குடிப்பதற்கு குடியுங்கள், 3 அர்த்தம் வருது. இப்ப இன்னும் விளங்கலையா? விளங்கிட்டா பாசி? விளங்கலையா? இன்னும் இனியும் விளங்கலைன்னு சொன்னா தொண்டை தண்ணி வத்தி போயிடும். இல்ல 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 எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. இல்ல நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் சூடாண்டு இல்ல, சில விஷயங்களை அதே மாதிரிதான் செய்யணும். விளங்கி சார், அது அதோட அன்பா இருந்தா தெரியும் அது என்னண்டு. அப்படியா இல்லையா? சொல்லுல டிஃபினேஷன் பண்றீங்க. அதாவது இல்ல இப்ப நாங்க பைக் ஓடுறோம் தானே, இப்ப நாங்க கொஞ்சம் இருக்கு, இப்ப நாங்க பைக் ஓடுறோம் தானே, பைக் ஓடும் போது சைலன்சர் என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்னத்துக்கு சூடாகும்? ஓட ஓட சூடாகும். சூடாகுதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பயன் தருதுன்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்ப உங்களுக்கு பயன் தரணும்ன்றதுக்காக தான் கத்துறடோ தவிர உங்களோட கோவத்துல இல்ல. விளங்கிச்சா? அதாவது ஒரு விஷயத்த
என்னது அட்ராக்ட் பண்ணணுமா இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும். அப்படித்தானே? நான் சிரிச்சிருச்சேன்னா ஓ ஓ, இப்ப ஃபோன் அங்க ஆஃப்லைன் இருக்கு. ஓம் மாஸ்டர் ஓம் ஓம் ஓம். ஆ, நான் வாரேன்னு சொல்லுங்களா? ஓம் மாஸ்டர் நான் என்ன சொன்னேன்னு தெரியாது. அப்படி நடக்கும். இல்லைன்னு சொல்லுங்க அப்போ. நடக்கிறது ஓ கச்சாங்கொட்டை நிலக்கடலை ஒன்று இருக்கப்பா. இதை சாப்பிடுமா? என்ன பாசித் விளங்குதா? ஓம் சார் சொல்லுங்க விளங்குது. அப்படி நடக்கும். விளங்குச்சா? அப்போ கொஞ்சம் அந்த என்ன சொல்றது ஒரு ஈர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு தூண்டில போட்டு செஞ்சா அந்த ஒரு அட்டென்ஷன் வரும். அதுக்காக தான் விளங்கப்படுத்துறது. அந்த டைமுக்கு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. அட்டென்ஷனுக்கு தான் செய்யறதை தவிர டென்ஷன் ஆகணும்னு சொல்றது இல்லை. சரியா? அப்ப ஒரு வினை சொல்ல நாங்க ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு செய்யுங்க என்று சொல்றோம். ஆகிறதுக்கு ஆகுங்கள் என்று சொல்றோம். இப்ப பொன்னண்டா என்ன அர்த்தம்? அது மூண்டையும் சொல்லுங்களேன். குடிப்பதற்கு குடிக்க குடியுங்கள். குடிப்பதற்கு குடியுங்கள். சரி. இப்ப அந்த வினைச்சொல்லோட கோவ சேர்த்தா லேன் அர்த்தம். இப்ப அது மூணுடையும் சேர்த்து வாய்ச்சி பாருங்களேன். இல்ல பொன்னையோட கோவத்தான் சேர்த்து கோ சிங்களம், தமிழ்ல லேன். அப்ப குடிக்கலேன் குடிக்கிறதுக்கு லேன் குடிங்கலேன். அப்ப எதுல இது ஷூட் எது செட் ஆகுது? குடிங்கலேன் செட் ஆகுதா? குடிக்கிறதுக்கு லேன் செட் ஆகுதா? குடிக்கலேன் செட் ஆகுதா? எது செட் ஆகுது? குடிங்களேன் என்ற செட் ஆகுது. அப்போ ஒரு கட்டளையாக ஒரு குடிங்களேன், வாங்களேன், இருங்களேன், எழுதுங்களேன் என்று சொல்றேன் தானே. அந்த லேன் தான் அது. இன்னக்கோ பொன்னக்கோ கண்ணக்கோ தென்னக்கோ இன்னக்கோ நான்னக்கோ அந்த இன்னக்கோ. விளங்கிட்டா? அப்ப சும்மா கோன்னு சொன்னா இல்லாத ஒன்றை எங்கேன்னு கேட்கும் போது கோ. அந்த இன்ன என்ற சொல்லுக்கு பக்கத்துல கோ வந்தா அது லேன் அர்த்தம். இப்ப லேன் அர்த்தம் சொல்லணும். நீங்க என்ன சொன்னீங்க? அது ரோட்டா, அது ஒரு ஏரியாவை குறிக்குதான்னு யோசிச்சு பாக்குறீங்க. அந்த யோசனையை விட்டுட்டு அதை அந்த சொல்லோட டச் பண்ணி பாருங்க. எவ்வளவு நமக்கு ஷூட் ஆகுது, எது நாங்க பயன்படுத்தணும் விளங்கும். உங்களுக்கு நீங்க செய்யணும். உங்களோட பிராக்டிஸ் இருக்கணும். நான் படிப்பிக்கிறதால மட்டும் என்ன செய்ய முடியாது, நீங்க கதைக்க முடியாது. நான் சொல்ற விளங்குதா? நீங்க தான் அதை செய்யணும். அந்த பிராக்டிஸை நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வரும். விளங்குச்சா? அப்ப சார் பொன்னலேன் சொல்லலாமா சார் சிங்களத்துல? பொன்னலேன் நான் லேன்ன்றது தமிழப்பா, கோதான் சிங்களம். பொன்னக்கோ குடிங்களேன். விளங்குதா? இப்ப பொன்னக்கோ கண்ணக்கோ குடிங்களேன், கண்ணக்கோ அண்டன்னக்கோ அழுங்களேன், ஹினாவென்னக்கோ சிரிங்களேன், யன்னக்கோ ஓ யன்னக்கோ போங்களேன். விளங்குதா? அப்ப ஒரு இன்ன என்ற சொல்லுக்கு பக்கத்துல கோ வந்தா அது லேன் என்ற அர்த்தம். விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டா? சரி, ஓகே. நான் இந்த கோ இந்த இன்ன என்ற சொல்ல ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி நான் போடுறேன்னு கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க அதை ஏதாவது செய்யுங்க. சரியா? ஓகேயா? சரிதானே? நான் இதையும் அனுப்பி விடுறேன். ஒரு கரும்பலகையில எழுதி கொஞ்சம் விளக்கம் ஒன்று பார்த்து நான் என்ன செய்யறேன் அதை தெளிவா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். 7 மண்டா ஒரு ஸ்பான்சர் ஒன்று போட்டு விடுங்க யாராவது. சரியா? விருப்பமானவங்க. பாசித் இருக்கிறீங்க, ரிஃப்தி, விஷயன். சரியா? ரிஃப்தி புதுசு நான் தான் பார்க்கறேன் அவரை. இல்ல அவர் டெய்லி வராரு, அமைதியா இருப்பார். அப்படியா? ஓ சரியா? ஓகேயா? ஓகே நன்றி. சரியா? சரி. இந்த இன்ன என்ற சொல்ல சில வினைச்சொற்கள் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் தானே, இதே வினைச்சொற்கள் எடுத்துட்டு வந்துதான் நான் என்ன செய்ய போறேன். இந்த பொண்ணு கண்ணை அண்ண தென்ன வெண்ண என்னது துவண்ண பலண்ண அகண்ண கரண்ண ஹாண்ண காண்ண நாண்ண தாண்ண பாண்ண ரெண்ணு, இது இவ்வளவுத்தையும் தான் நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். சரியா? இவ்வளவுத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா என்ன செய்வேன், உங்களுக்காக நான் ஒரு வீடியோ ஒன்று செய்வேன். 7 மண்டா அந்த வீடியோ செய்யறதுக்கான ஒரு ஸ்பான்சரை பண்ணி விடுங்க. சரியா? என்ன டைம் ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி கரும்பலகை ஸ்டோக் எல்லாம் செலவழிச்சு செய்ய போறேன். அப்போ டேட்டாவெல்லாம் செலவழிச்சு செய்யிருந்தானே கட்டாயம். சரியா? ஏதாவது செஞ்சு விடுங்க. சரி, ஓகே, பாய். இன்றைக்கு அவ்வளவுதான். இந்த ரெக்கார்டிங் என்ன எதிர்பார்க்கீங்க? உங்களுக்கு விருப்பமானதை போட்டு விடுங்க. மாஸ்டர் ரவுட்டர் பில் யாவது கட்டுவாருன்னு போட்டு விடுங்க.